இந்த வீடியோல பிவோட் டேபிள் எப்படி கிரியேட் பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கு. எனக்கு வந்து ரீஜியன் வச்சு பிவோட் டேபிள் வேணும். நிறைய ரீஜியன்ஸ்ல ப்ராடக்ட் எவ்வளவு வாங்கியிருக்காங்க, குவான்டிட்டி அண்ட் யூனிட் பிரைஸ், டோட்டல் சேல்ஸ் இருக்கு. ஸோ இப்படி பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி வேணும்னா ரீஜியன் வைஸ் வந்து எனக்கு பிவோட் டேபிள் வேணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் டேப்ல போயிட்டு பிவோட் டேபிள்ங்கிற ஆப்ஷன் உண்டு. அதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஃப்ரம் டேபிள் அரேஞ்சுங்கிறது காமிக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நியூ ஒர்க் ஷீட்டா எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்டான்னு கேட்கும். நான் நியூ ஒர்க் ஷீட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். எனக்கு நியூவா ஒரு ஒர்க் ஷீட் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க ரீஜியனை வந்து நான் ரோல கொடுக்க போறேன். இதை டிராக் பண்ணி நான் ரோல கொடுத்துக்கிறேன். அண்ட் வேல்யூஸ்ல வந்து டோட்டல் சேல்ஸை வந்து நான் வேல்யூஸ்ல கொடுத்துக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா எனக்கு எந்தெந்த ரீஜியன்ல எவ்வளவு சேல்ஸ் நடந்திருக்குங்கிற ஒரு கிளியர் டேட்டா வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நீங்க பார் சார்ட், பை சார்ட் இந்த மாதிரி கூட ரெடி பண்ணலாம். அதே மாதிரி இன்சர்ட் டேப்ல போயிட்டு இந்த சார்ட்ஸ் காலம்ல நமக்கு வேணுங்கிற சார்ட்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இதை பத்தி தெரியாத எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க.